திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 14வது வாக்கியம். அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே, நான் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே. இந்த ஒரு வாக்கியம் மாத்திரம் 2 விதமா நமக்கு குறிப்புகள்ல 2 விதமா நமக்கு தெரிய வருது. நான் சிறியன் யாருன்னு பார்க்கலாம், அவன் சிறியன் யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஆழ்வாரை போலே அப்படின்னு வருது. ஆழ்வார் அப்படின்னாலே நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் நான் சிறியன் அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, அவரோட தன்னடக்கத்தை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அவர் பாடிய பாசுரங்கள்லாம் அவ்வளவு பக்தி ததும்பி, அந்த பாசுரங்கள்ல இருந்த பக்தி அதெல்லாத்தையும் கேள்விப்பட்டு, திவ்ய தேசத்துல இருக்கிற பெருமாள்கள் இவருக்கு காட்சி கொடுக்கறதா ஒரு குறிப்பு கிடைக்கிறது. ஆனா கூட அவர் எல்லாமே பெருமாள் கொடுத்தது அப்படின்னு சொல்றதுனால அவருக்கு தன்னடக்கம் எவ்வளவு இருந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நான் சிறியன் அப்படின்னு சொல்றார். நான் சிறியன் சொல்லிட்டு அவன் சிறியன் அப்படின்னு அவர் யார சொல்ல போறாரு? இப்ப அவன் சிறியன் அப்படின்னு சொல்றது நாராயணனை பத்தி. அப்படின்னா நம்மாழ்வார் நாராயணனோட பெரியவரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். உலகையே தாங்குபவர் விஷ்ணு, அவரை உள்ளத்தில் வைத்து தாங்கியவர் நம்மாழ்வார். நீ உலகத்தையே தாங்குற, ஆனா நான் உன்னை மனசுல வச்சிருக்கேன், அதனால நான் தான் பெரியவன் அப்படின்னு இவர் சொல்றார். இறைவனை நீ சிறியவன் என்கிறார். அப்படின்னா இறைவனை சிறியவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பக்தி ஜாஸ்தியா இருக்கும்போது, பக்தி மிகுதியா இருக்கும்போது இவ்வாறு சொல்லலாம். அப்போ பகவானிடம் அடைய நமக்கு தேவைப்படுறது அன்பு, பக்தி, நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு வாக்கியத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பகவான் மிக எளியவன் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு நம்மாழ்வார் நான் சிறியன் அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு புரிய வச்சார். அவன் சிறியன் அப்படின்னு நமக்கு புரிய வச்சார். நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, நான் நம்மாழ்வார் மாதிரி பகவான மனசுல வச்சேனா, அவ்வளவு பக்தி பண்ணினேனா? இல்ல. அதனால இந்த திருக்கோளூர்ல இருந்து நான் போறேன், எனக்கு இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை அவ முடிக்கிறாள்.